ஹலோ எவ்ரிவான், நம்ம இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனோட காம்ப்ரிஹென்ஷன் பேஜ் நம்பர் 29ல் இருக்குது. நிம்னலிখিত ஃபாலோவிங் பதியான்ஸ் பேசேஜ் படுக்கர் படிச்சுட்டு பிரஷனோன் கொஷனுக்கு प्रश्नों क्वेश्चन उत्तर दीजिए आंसर எழுதுங்க. निम्नलिखित पदियांश पढ़कर प्रश्नों का उत्तर लिखिए. பின்வரக்கூடிய பேசேஜை படிச்சுட்டு ஆன்சர் எழுதுங்க. இதுதான் இதான மீனிங். பீர்பால் முஸ்குராते हुए बोला. பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. ஜஹாப்னா आपके गरीचे का दीप உங்களுடைய தோட்டத்துடைய விளக்கு 10 फुट के दूरी तक 10 அடி வரைக்கும் अपने घर में से दर्जी का दूर कर देता है. அதாவது 10 அடி தூரம் வரைக்குமே குளிர்ச்சியை குறைக்குது. ஓகே, தூர் கர் தேதா ஹே, தர்ஜி கா தூர் கர் தேதா ஹே, அதாவது குளிர்ச்சியை குறிக்குது. பர் தென் மேரே கர் கா சூல்ஹா என்னுடைய வீட்டுடைய அடுப்பு 5 फुट तक 5 அடி வரைக்கும் अपना ता पढ़ाकर चावल नहीं पका सकेगा. 5 அடி தூரத்தில் உயர்த்தினாலும் अपना ता पढ़ाकर 5 அடி தூரக்கு உயர்த்தினாலும் பாவல் நஹி பக்க சகேகா அரிசி சமைக்க முடியாதா. அதாவது உங்கள் தோட்டத்து விளக்கு 10 அடி தூரத்தில் இருந்தாலும் குளிர்ச்சியை குறைக்குது. ஆனால் ஏன் வீட்டு அடுப்பு 5 அடி தூரத்தை உயர்த்தினாலே அரிசி சமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அக்பர்கோ பாத் சம்சானேமே, அதாவது அக்பரை புரிஞ்சுக்கிறதுக்கு தேர் நஹி லகே, நேரம் எடுத்துக்கல. பீர்பால்னே கியாவும் யஹ் நாடக் ரஜா ஹே, பீர்பால் ஏன் இந்த நாடகத்தை நடத்தினாருன்னு அக்பருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. உன் ஹோனே தியூரன், அவர் உடனே, டியூரண்ட் அப்படின்னா உடனே, தூரண்ட் அப்படின்னா உடனே நடத்தும். தேஹாத்திக்கோ வில்லேஜருக்கு 5000 ரூபாயே 5000 ரூபாயை இனாமே தேனேக்கா பரிசாக வழங்குறதுக்கு ஹுக்கும் தியா ஆணையிட்டாரு. और அண்ட் பீர்பாலுக்கு கூப் தாரிஃப் கி வெகுவாக பாராட்டினார். பரிசு வழங்கிட்டார் அவங்களுக்கு, பீர்பாலையும் பாராட்டினாரு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பகீச்சே கா தீப் கித்தனே தூரி பர் செல் ரஹா தா, அதாவது தோட்ட விளக்கு எவ்வளோ தூரத்தில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எவ்வளோ அடி தூரத்தில் எரிஞ்சிட்டு இருந்தது? 10 அடி தூரம் இல்லையா? அப்போ பகீச்சி கா தீப் 10 फुट की दूरी पर चल रहा था. 10 அடி தூரத்தில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அக்பர் கே ஆத்தே சமய் பீர்பால் கியா கர் ரஹா தா, அக்பர் வந்தப்போ பீர்பால் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அக்பர் கே ஆத்தே சமய், அக்பர் வந்த சமயத்தில் பீர்பால் சாவல் பக்கா ரஹா தா, அரிசி சமைச்சிட்டு இருந்தாரு. ஓகே, அக்பர் கியா ஹுக்கும் தியா, என்ன ஆர்டர் போட்டாரு? அக்பர் தேஹாத்திக்கோ வில்லேஜருக்கு 5000 ரூபாயே 5000 ரூபாய் இனாம் மே தேனேக்கா, இனாம் பரிசாக கொடுக்கறதுக்காக ஹுக்கும் தியா ஆர்டர் போட்டாரு. அக்பர் தேஹாத்திக்கோ 5000 ரூபாயே இனாம் மே தேனேக்கா ஹுக்கும் தியா ஆர்டர் போட்டாரு. கியா அக்பர் பீர்பால் கோ தாரிஃப் கி, அக்பர் பீர்பாலை வெகுவாக பாராட்டினாரா? ஆமா, அக்பர் பீர்பால் கே खूब तारीफ की, வெகுவாக பாராட்டினார்.